அடுத்து இது சொல்றேன். இப்போ நம்பியாண்டார் நம்பிதான் பிள்ளையாரோட குழக்கட்டை சாப்பிட்டவர். அந்த குழந்தை இப்படி டெய்லி பிள்ளையாரும் அதுவும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறது. ஜாலியாக இந்த மாதிரி குழக்கட்டையை கொடுக்கறதும் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி 100 நாள் பண்ணுறத ரொம்ப இப்படி பேசிட்டு பிள்ளையாரோட டைம் ஆகிடுறதுக்கு ஸ்கூலுக்கு போகணுமே டைம் ஆகிடுறது. பிள்ளையார் நம்ம விளையாடிட்டு இருந்தால் என்னங்கவும் பிள்ளையார் சொல்கிறார், உனக்கு ஸ்கூல்லாம் வேண்டாம், நானே இது பண்ணுறேன். நம்ம தும்பிக்கை எடுத்து இந்த குழந்தை தலைமையில் வைக்கிறார். அவ்வளோதான், அதுக்கு எல்லா படிப்பும் வந்துடுது. வேதங்கள் மந்திரங்கள் இந்த மாதிரி எல்லா ஞானமும் வரும்படி பண்ணிடுறார் அவர். அதனால ஊர்லேயே அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். சின்ன குழந்தையா இருந்தாலும் பார்த்தாலே நமஸ்காரம் பண்ணும் போல் தோணும். ஏன்னா பிள்ளையாரோடையே இருந்தவராச்சே, அந்த மாதிரி இருக்கார். இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, அப்போ அந்த ஊரில் ராஜாவாக இருந்தவர் சோழராஜன், ராஜராஜ சோழன்னு ரொம்ப ஃபேமஸ். தஞ்சாவூரில் ஒரு பெரிய கோவில், அந்த கோவிலை கட்டின ராஜா தான் ராஜராஜ சோழன்னு பெரிய ராஜாவும். அவனுடைய காலத்தில் தான் இந்த நம்பியாண்டார் நம்பி இருக்கார். அப்போ ராஜாவுக்கு ஒரு தடவை கோவிலுக்கு சிதம்பரமில் சிதம்பரம் கோவிலில் முக்கியமான சுவாமி நடராஜர். அந்த நடராஜர் சன்னதி சிதம்பரத்தில் தான் உண்டு. மிச்சம் எல்லாம் நீங்கள் சிவன் கோவில் போனாலும் லிங்கம் இருக்கும். ஆனால் கோவிலே தனியாக உற்சவ மூர்த்தின்னு நடராஜரும் இருக்கும். ஸோ அந்த நடராஜர் சன்னதிக்கு போகிறத ஒருத்தர் ரொம்ப அருமையாக பாட்டு பாடுறார் சிவன் மேலே. அதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப நன்னா இருக்கேன். அந்த மாதிரி முன்னால் நிறைய பேர் பாடியிருக்கா. அந்த நாயன்மார்கள் தான் 3 பேர் முக்கியமாக. தேவாரம்ங்கிறத அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர்னு அவள் 3 பேர் பாடியிருக்கா இந்த மாதிரி அருமையான பாட்டுங்கவும். அப்படியா சொல்லிட்டு அந்த பாட்டு இதெல்லாம் எங்கே எதுன்னு எனக்கு வேணுங்கவும். அப்போ எல்லாரும் இந்த நம்பியாண்டார் நம்பி ரொம்ப பிள்ளையாரோட அவரை கேளுங்கோங்கிறார். சரின்னு ராஜாவும் இந்த மாதிரி பிள்ளையார் குழக்கட்டையை சாப்பிட்டார். அந்த குழந்தை கொடுத்துங்கவும் ராஜாவும் எக்கச்சக்க பிரசாதம் பண்ணி கொண்டு போய் பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கவும் பிள்ளையார் எல்லாத்தையும் சூப்பராக தும்பிக்கையால் எடுத்து வாயில் போட்டுன்னு சாப்பிட்டுடுறார். அப்புறம் பிள்ளையாரை வேண்டிக்கிறார். நம்பியாண்டார் நம்பியும் இந்த மாதிரிலாம் நாயன்மார்கள் அவளை பற்றினது தெரியணும் எனக்குங்கிறார். அப்போ பிள்ளையார் சொல்கிறார், நீ சிதம்பரம் கோவிலில் போனால் ஒரு ரூமில் பூட்டி இருக்கும் கதவு. அந்த ரூம்குள்ளே அந்த நாயன்மார்கள்லாம் எழுதின பாட்டுக்கள் அப்படி அப்போல்லாம் அந்த புக்கு மாதிரி கிடையாது, இப்போ மாதிரி பென்சில் நோட் புக்கெலாம் கிடையாது. சுவடி ஏட்டு சுவடின்னு அந்த மாதிரி நிறைய சுவடிகள் அந்த ரூமில் இருக்குது. அதை போய் நீ எடுத்துக்கோன்னு பிள்ளையார் ராஜாவுக்கு சொல்கிறார். இவர் உடனே நம்பியாண்டார் நம்பியும் அழைச்சிட்டு சிதம்பரத்துக்கு கேட்குறார். அங்கே இருக்கிறவா தீட்சிதர்கள்னு, அங்கே சிதம்பரம் கோவிலில் இருக்கிற குருக்களுக்கெல்லாம் பேர் தீட்சிதர்னு. அவள் சொல்கிறா, அந்த ரூம் கதவை திறக்க முடியாது. ஏன்னாக்க அந்த அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் அவள் 3 பேருமே நேரில் தரான்னா தான் தரப்போங்கிறான். அவள்லாம் எப்போ யோசித்து போயிட்டா. அவள் எப்படி தரான்பா? ராஜாக்கா அந்த பாட்டெல்லாம் உள்ளேயே இருக்கே, அவ்வளோ பாட்டு எல்லாரும் கேட்கணுன்னா என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இந்த அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் மாதிரி அழகாக சிலை பண்ணி அதை ஊர்வலமாக அழைச்சின்னு இப்போ அந்த கோவில் ரூமை திறக்கணும்னு தீட்சிதர்கிட்ட கேட்குறான். ராஜாவே இருந்தாலும் அவ்வளோ பெரிய ராஜா ராஜராஜ சோழன். அவனே இப்படிலாம் சொல்ல, நான் ராஜா சொல்கிறேன் நீ கதவை தரலாம் சொல்ல மாட்டான். சுவாமி இதுனா ஒரு மரியாதை கொடுத்து கேட்குறான். அவளும் உடனே கதவை திறக்கிறான். கதவை திறந்தா ராஜாவுக்கு சந்தோஷத்தை விட ரொம்ப வருத்தம் ஆயிடுது. ஏன்னாக்க அந்த ரூமில் நிறைய இந்த சுவடிகள்லாம் கிழிஞ்சு பிஞ்சு போய் இப்படி இருக்கு. எல்லாம் பூச்சியெல்லாம் சாப்பிட்டு இந்த கரப்பு பாச்சையெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் தான் நன்னா இருக்குது. என்னடா இப்படின்னு ராஜா வருத்தப்படுத்த இப்போ சிவன் பேசுகிறார். அவள் காதில் விழுறது மானத்துலேருந்து பேசுகிறார். இங்கே நிறைய சுவடி இருந்தது, அது எல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நாங்கள் எடுத்துட்டோம், அதனால தான் அதெல்லாம் கிழிஞ்சு போகும்படி பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன தேவையோ அது இருக்குது, அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறார். சரின்னு ராஜா அந்த மாதிரி கிழிஞ்ச மாதிரி ஓரளவு சுமாராக இருக்கிறதெல்லாம் தூசி விஷயமா இருக்குது. எவ்வளோ ரொம்ப வருஷமாக பூட்டி இருந்தது. அதையெல்லாம் இந்த நம்பியாண்டார் நம்பிகிட்ட கொடுத்து இதெல்லாம் பார்த்து நீங்கள் நன்னா அடியார்களை பற்றி பாடணும்னு சொல்கிறார். அதே மாதிரி நம்பியாண்டார் நம்பியும் அதெல்லாம் எடுத்து பார்த்து அதை அழகாக ஒவ்வொன்றும் 4 பாட்டாக 60 பேர் அப்போ நாயன்மார்கள் 4 பாட்டாக ஒருபடி பாடுறார். முன்னால் சுந்தரர் ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு லைன் தான் பாடினார். இவர் அதை 4 லைன்ஸாக பாடி முடிக்கிறார். இது ராஜராஜ சோழன் காலத்தில் நடந்தது. இப்போ இந்த சேக்கிழார் என்ன பண்ணுறார், இவருக்கு இப்போ 2 தான் இருக்குது. இந்த சுந்தரர் எழுதினது ஒரு லைனுக்கு, இப்போ அந்த நம்பியாண்டார் நம்பின எழுதி 4 லைன் இருக்குது. 4 லைனில் கூட ஒருத்தரை பற்றி நம்ம ஃபுல் கதை தெரிஞ்சுக்க முடியுமா? எல்லா கதையும் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுலாம் வருத்தப்பட்டு சிதம்பரம் போய் அங்கேயே தங்கிடுறார். அங்கே சிவனை வேண்டிக்கிறார். நான் இந்த மாதிரி உன்னோட கதையை சொல்லணும்னு இருக்கேன்பா, உன்னோட அடியவர்கள் கதை, சிவன் கதை கூட இல்லை, உன் மேலே பக்தியாக இருந்த அடியவர் கதையை சொல்லணும்னு இருக்கேன், எனக்கு நல்ல வழி காமிங்கிறத. அப்போ மானத்துலேருந்து சிவன் குரலே கேட்கறது, உலகெல்லாம் அப்படின்னு பெருசாக சொல்கிறார். அதை ஃபஸ்ட்டு லைனாக வச்சுட்டு நீ பாட்டு பாடுங்கிறார். அப்படி சிவனே அவர் மனசுக்குள்ளே இருந்து ஒரு இடத்துல மெடிடேஷனாக உட்காண்றார். அந்த ராஜா கிட்ட இருக்கிற மந்திரி பதவியெல்லாம் விட்டுடுறார். ஓரமாக தியானம் பண்ணிட்டு அப்போ மனசுக்குள்ளேயே சிவன் ஒவ்வொன்றா அந்த 4 லைனை ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஒவ்வொரு நாயனாரை பற்றியும் மனசுக்குள்ளே எடுத்து கொடுக்க
இவர் அப்படி ஃபுல்லாக எழுதுறார். எழுதி முடிக்க அவருக்கு அவ்வளோ நாளாகிடுது. ராஜாவும் அவருக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறான். சாப்பாடு வேறு என்ன வேணுமோ, எழுதுறதுக்கு என்ன ஹெல்ப், அது பிள்ளையார் ஹெல்ப் பண்ணுற மெயின். அவர் சொல்ல பிள்ளையாரும் எழுதுறார். பிள்ளையார் எழுதி அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு விதமாக எழுதி முடிச்சிடுறார். எழுதி முடித்த உடனே அது முதல்ல வந்து பெருசாக சுவாமி சிதம்பரம் நடராஜ சந்நிதியில் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி 60 நாயன்மாரை பற்றி இது பண்ணி அது அப்புறம் எல்லாருக்கும் இது மாதிரி வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த நாயன்மார்களை பற்றி ஜனங்களுக்கு தெரிஞ்சுக்க. அவருக்கு 60 நாயன்மார்கள் கதையும் சொல்லி முடிக்க. இப்போ சேக்கிழார் பாடினது 63 நாயன்மார்கள். சுந்தரர் 60 தான் சொல்லியிருந்தார். இவர் அந்த சுந்தரரும் ஒரு நாயன்மார் இல்லையா, அவருடைய அம்மா அப்பா எல்லாம் சேர்த்து 63 பாடியிருக்கார். 63 பேரை பற்றி இவர் ஸ்பீச் கொடுக்க 1 வருஷம் ஆயிருக்கான். அந்த மாதிரி சேக்கிழார் எழுதி இதை கிடச்சது தான் நமக்கு பெரிய புராணம். புரிஞ்சுதான்? மிச்சதான் அப்புறமா சொல்கிறேன்.